ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பாருங்கள். உன் பேர் மெல்ல நான் சொன்னதும் என் வீட்டு ரோஜாக்கள் பூக்கின்றன. ஓர் நாள் உனை காணாவிடில் எங்கே என் அன்பென்று கேட்கின்றன. நீ வந்தால் மறுகணம் விடியும் என் வானமே. மெல்ல நான் சொன்னதும் என் வீட்டு ரோஜாக்கள் பூக்கின்றன. ஓர் நாள் உனை காணாவிடில் எங்கே உன் அன்பென்று கேட்கின்றன. நீ வந்தால் இந்த 2 பேரில் யார் ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சிங்கர் சத்யன் தான் பெஸ்ட்டு அப்படின்னு எல்லாருமே சொல்லுவீங்க. ஏன்னா அவர் ஒரு ப்ரொஃபஷ்னல் சிங்கர், பல பாடல்களை பாடி அசத்தி இருக்கார். இந்த நிலையில் இப்போ நமக்கு ட்ரெண்டிங்காக வலம் வந்துட்டுருக்க சிங்கர்னால் சரிகமப்பா சிங்கர் சின்னுவையும் கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா சரிகமப்பாவில் பிரபலமாக பாடி இப்போ பல மக்கள் மனசில் இடம் பிடிச்சிருக்காரு, பல ரசிகர்கள் மனசில் இடம் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சின்னுவும் இப்போ ட்ரெண்டிங்காக வலம் வந்துட்டுருக்காரு. சின்னுவும் ரொம்ப சூப்பராக பாட்டை அட்டகாசமாக பர்ஃபார்ம் பண்ணி கொடுப்பாரு. இந்த நிலையில் தான் இப்போ ரோஜா ரோஜா பாட்டை சின்னுவோட வெர்ஷனில் கேட்க ரொம்ப சூப்பராக இருக்குது. சின்னுவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப அழகாக பாடியிருக்காரு. சிங்கர் சத்யன் அவர்களுமே இப்போ ரீசண்டாக பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகி வலம் வந்துட்டுருக்காரு. அதாவது அவர் ஒரு இசை கச்சேரியில் பாடின ரோஜா ரோஜா பாடல் தான் ஏகப்பட்ட வைரலாச்சு. அதை கேட்கும்போது அவ்வளவு இதமாக இருக்குது, அவ்வளவு யதார்த்தமாக அந்த பாட்டை ஈஸியாக ரொம்ப அழகாக பாடுறாரு. அதுதான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக சிங்கர் சத்யன் அவர்களுக்கு நிகர் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக பாடியிருக்காரு. அதே நேரம் சின்னு பாடினதுமே அவரோட வெர்ஷனில், அவருடைய டேலண்டில், அவருடைய பர்ஃபார்மன்ஸில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. இதில் யார் ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக சிங்கர் சத்யன் அவர்களை தான் சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த 2 பேரில் பாடின பர்ஃபார்மன்ஸில் எந்த பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.